உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் செய்யணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, ஆன்லைன் வகுப்பில் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம இப்போ மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு தருணமாக இந்த வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த வக்கர பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போது. இந்த 130 நாட்கள் 39 நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் அந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பராக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 7.5 சனி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க, வேலையில் நிறைய தொந்தரவு இருக்குது, அவங்கெல்லாம் மாறலாம், பிரச்சனைகள் கிடையாது. அதேமாதிரி நிறைய பேருக்கு வேலை இல்லாத சூழ்நிலைகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கடந்த காலகட்டத்தில் மட்டும் 7.5 சனி ஆரம்பித்த உடனே வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரெஷரு, இல்லை ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, இல்லை உங்கள் கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், இல்லை ஆட்குறைப்பு பிரச்சனைனால வேலையை விட்டு வந்தவங்க அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க. ஏற்கனவே நான் லோன் வாங்கியிருக்கேன் சார், ஹவுசிங் லோன் கட்ட முடியல, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய மீனராசி என்பது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமாக இந்த 139 நாட்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது, அவ்வளோதான். வேலை இல்லை, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த சம்பளம்னு நினச்சிட்டு லேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டிங்கன்னா லைஃப் மாறிடும், பிரச்சனைகள் வராது. இல்லை என்ன மீனராசி அன்பர்கள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் ஏற்கனவே வாங்கின சம்பளத்துக்காவது போகணும், அப்போ தான் என் பிரச்சனை தீரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்குன்னு தவிர தான் யோசிக்க மாட்டேறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த காலகட்டத்தில் வர்ற வேலையை எடுத்துக்க. நம்ம எந்த வேலைக்கு வந்தாலும் போவோம், முதல்ல என்ன சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் பயங்கர நாலேஜபிள் பர்சன், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பயங்கர புத்திசாலி, எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டீங்கன்னா 4 பேர் வேலையை செய்வீங்க, அதுலேயும் எந்த டவுட் கிடையாது. ஆனால் நீங்கள் போகணும் இல்லையா, உங்களை பற்றி தெரியணும் இல்லையா, அதுக்கு ஒரு டைம் தேவை. அப்போ நீங்கள் அந்த டைமை கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். நான் அங்கே போகும்போதே உங்களை பற்றி தெரியாமல் சம்பளம் கேட்கும்போது என்ன ஆகணும், எல்லோரும் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய மீனராசி என்பது இப்போ கிடையாது, எல்லா காலகட்டத்தையும் சந்திச்சிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல எம்ப்ளாயின்னு நினச்சி எம்ப்ளாயர் நினைப்பார், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு, நல்ல சம்பளம் கொடுப்பாரு, உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. அதேமாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க, வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த 139 நாட்கள் நிறைய டைம் இது. என்னை பொறுத்த வரைக்கும் 139 நாள்ன்றது ஒரு பெரிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து, வீசாவுக்கு ட்ரை பண்ணுறதுலேருந்து, வாய்ப்புகளை முயற்சி பண்ணுறதுலேருந்து, தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறதுலேருந்து எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த 139 நாள் கண்டிப்பாக வீசாவே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கான நேரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அதனால் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க, வெளியூரில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலை பார்ப்பீங்க, நம்ம ஊருக்கு வந்துடலாம், நம்ம இருக்கிற இடத்துல வேலை பார்ப்போம், நம்ம பிறந்த இடத்துல இருப்போம், அம்மாவுக்கு பார்ப்போம், அப்பாவை பார்க்கணும்,
அப்பாவை பார்த்துக்கலாம், மனைவியை பார்த்துக்கலாம், குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். நிறைய மீனராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீங்க. அரசாங்க உத்தியோகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. இதை தேவையில்லாத ஒரு அலிகேஷன் வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஏற்ற ஊரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அலிகேஷன் உங்கள் மேலே ஏற்பட்ட பொய் விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுலேருந்து வெளில வரதுக்கான நேரமாக இருக்குது. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. நிறைய மீனராசி என்பவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் பல வருஷமாக படிச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 139 நாட்கள் நிறைய வாய்ப்புகள் உண்டு. 139 நாளில் எக்ஸாம்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 139 நாளில் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை மீனராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கெல்லாம் டிலே ஆகிருக்கோ அவங்களாம் இதுக்கான முயற்சிகள் செஞ்சு திருமணத்தை ஏற்படுத்தி பண்ணிக்கலாம். அதேமாதிரி நிறைய பேருக்கு பிரிவினை சார்ந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க மீனராசி என்பவர்கள். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஏன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களுடைய கணவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. அதனால் சண்டைகள், பிரச்சனைகள் வந்திருக்கும். இல்லை உங்கள் மேலே ஏதாவது ஒரு சந்தேகங்கள், பிரச்சனைகள்னால பிரிய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. சரிங்களா? சில புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கீங்க. குழந்தை தான் பிரச்சனை சார் எனக்கு எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாமே இருக்குது, குடும்பம்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குழந்தை வர மட்டும் இல்லை. நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட் கூட ட்ரை பண்ணோம், அங்கேயும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதுக்கான மருந்து எடுத்துகிட்டு நீங்கள் குழந்தை பேர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பழைய கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாத அதிகமாக உங்களுக்கு போய் செலவு இழுத்து விடாது, அதை செய்யுங்க. அதே போல் இந்த மீனராசி என்பது இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்குது. ஏன்னா இப்போ அப்படியே அந்த இடம் பிரச்சனை ஆகி நான் அப்படியே மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கேன் சார், வெளியிலையும் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், அந்த இடம் விற்க முடியல, பேங்க் லோனும் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 139 நாளில் அந்த இடம் விற்றுரும், வீடு விற்றுரும். என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு வராது. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு அந்த இடத்த விற்றுட்டு வீடை விற்றுட்டு வெளில வந்துடுங்க. இல்லை எனக்கு அந்த ரேட்டு தான் வரணும்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் அந்த 7.5 சனியோட தாக்கம் வந்துடும். திரும்பி பிரச்சனையில் பெருசாக மாட்டிப்பீங்க. ஏதோ ஓரளவுக்கு வருது, உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும். இல்லை சார் எனக்கு கடன் பிரச்சனை கூட தீராது சார், எனக்கு நானே திருப்பி கையிலேருந்து போடுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ஒரு வகையான பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு வெளில வர்றது நல்லது. ஏதோ கொஞ்சமாக வச்சிங்கன்னா நல்லது, இல்லை அதிகமாக வச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பணமும் வந்துடும், உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தீர்வு வரும். சரிங்களா? பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அப்பா கிட்ட ஒரு பிஸ்னஸ்க்காக பூர்வீக சொத்தை கேட்டிருப்பீங்க, அம்மா கிட்ட கேட்டிருப்பீங்க, அவங்க கடைசியாக முடியாதுன்னு சொல்லி சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். அதனால் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறதில்லன்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் அதே மாதிரி அண்ணன் தம்பி கிட்ட, கூட பிறந்தவங்ககிட்ட, அதே மாதிரி உங்களுடைய பங்காளிகிட்டலாம் சண்டைகள்லாம் நடந்திருக்கும். அந்த சண்டைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம். அதில் கோர்ட்டில் கேஸே இருக்குது, காம்ப்ரமைஸ் இந்த டைமில் போய் பேசுங்க. கண்டிப்பாக பிரச்சனை தீர்ந்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேரமாக இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய மீனராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் வெளிநாடு வந்தும் எனக்கு இங்கே வேலை போயிடுச்சு. நிறைய பேர் ரொம்ப வருஷமாக செட்டில் ஆனவங்க, வீடு வாங்கிலாம் செட்டில் ஆனவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேலை இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது, வேலை பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, வேலையில் தொல்லைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அவங்கெல்லாம் வேலை மாற்றம் பண்ணிக்கலாம், வேலை வாய்ப்புகளை தேடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் நாங்கள் வெளிநாடு வந்தோம், இங்கே எனக்கு என் பையன் சரியில்லை,
பசங்க சரியில்லாதனால எனக்கு ரிட்டர்ன் வராம இருக்குது, என் குழந்தை சரியில்லாதனால ரிட்டர்ன் வராம இருக்கவங்கலாம் இந்த ஒரு 139 நாள்ல நீங்க அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து திருப்பி அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீசா முடியக்கூடிய ஸ்டேஜ்லலாம் சில பேர்லாம் இருக்கீங்க. அவங்கலாம் கண்டிப்பா இந்த 139 நாள்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலே கிடைக்கும். முயற்சி மட்டும் அதிகமா பண்ணணும். இல்ல உங்களுடைய சம்பளம் ஏதாவது கம்மி பண்ணிட்டு ஒரு வேலைய சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதுக்கான முயற்சி செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மீனராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள். உங்க ஜாதகத்தில கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல திசாபுத்தி தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். ஒரு முக்கிய முடிவு எடுக்க முன்னாடி உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெறும் ரூ. 300 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் குடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டையும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.